ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ரெசிபி இது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வாங்க பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கணும். ஸோ கடுகு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் போட்டு தாளித்து, கூடவே ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு, உரிச்ச பூண்டு அதையுமே இந்த ஆயிலில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கணும். அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கணும். அது மட்டும் இல்லாமல் தோலோடு இருக்கக்கூடிய பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு அதையும் நல்லா தட்டி வச்சுருக்கணும். அதையுமே இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது விஷயம்தான். நான் எல்லா வெஜிடேரியன் ஃபுட்டுக்குமே பெருங்காயம் ஆட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன ஸ்பூனில் போட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 பழுத்த தக்காளி அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, அதுக்கப்புறம் இந்த வதக்கின வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா மர்ஜ் ஆகி வரணும். இப்போது இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் மர்ஜ் ஆகாமல் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கரண்டியில் எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். திரும்ப அது ஒரு விழுதாக அரைச்சிக்கிட்டு இந்த குழம்புல அப்படியே கொட்டிட்டு நல்லா கிளறி விடணும். ஸோ நல்லா கிளறி விட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும்.
அவ்வளோதாங்க. மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த குழம்புல ஃபுல்லாக அந்த அரைச்சி விழுது ஃபுல்லாகவே வந்து கலந்துரும். அண்ட் இன்னும் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி அந்த குழம்புல ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு எலுமிச்சப்பழம் அளவு சைஸ்க்கு புளி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த குழம்புல கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணணும். காரக்குழம்புக்குன்னு ஒரு பொடி அரைச்சி வைப்பேன். அந்த பொடி வந்து எப்படி செய்யணும்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ காரக்குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் வத்த குழம்பு பொடி வச்சுருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் காரக்குழம்புக்குன்னு தனியாக ஒரு பொடி இருக்குது. அதை ஆட் பண்ணும்பொழுது இன்னும் டேஸ்ட்டாக வரும். ஸோ அந்த பொடியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. அது மட்டும் இல்லாமல் கேஸை இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சிட்டோன்னா அந்த ஓரத்துலலாம் அப்படியே ஆயில் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த பிரிஞ்சு வர்றது தான் வந்து நம்ம கொஞ்சம் அந்த குழம்புக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இது வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு மைல்டாக குக் பண்ணும்பொழுது ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும். ஸோ அவ்வளோதான், பூண்டு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பூண்டு குழம்பு வருங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். மோர் சாதத்துக்கும் சாப்பிடுங்க, தயிர் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, see you, tata, bye bye.